ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி தான் காட்டுறாங்க. ஜானகி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு முழிப்பு வருது. அப்போ எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தோம்னா ரகுராம காணலை. அப்போ அங்கே என்னமோ வெளியே சத்தம் கட்டுட்டு இருக்குது. இதை பார்த்ததுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சத்தம் கட்டுட்டு இருக்கு, இவரை வேற காணலை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கவ திறந்து வெளியே பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அங்கே ரகுராம் அவங்க என்னமோ ஒரு இதை வச்சு தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இந்த நேரத்தில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஜானகி நின்று பார்த்துட்டு இருக்கவும் ரகுராம் அப்போ கவனிக்கல ஜானகி நிற்கிறத. ரகுராம் பார்த்தோம்னா தனா ஸ்போர்ட்ஸில் விளையாடுறதுக்காக அந்த கிரவுண்டை அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க வீட்டு வாசலையே. இதை ஜானகி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே ஓஹோ, தனா விளையாடுறதுக்காக இவர் கிரவுண்டை ரெடி பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஜானகி சரி அவர் பாவம் ஒத்தையிலிருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறாங்க ரகுராம் கிட்ட. அப்போ ரகுராம் ஜானகிட்ட காஃபி வாங்காமல் பேசாமல் நின்றுட்டு இருக்கவோ, என்னங்க நம்ம பொண்ணுக்காக நீங்கள் இந்த அளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்காக நான் ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அதை நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு ஜானகி கெஞ்சி கேட்கவும் அப்போ ரகுராம் காஃபியை வாங்கி அவங்க குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஜானகி ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருந்தாங்க. அடுத்த நாள் ஆனதுமே மாயா எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, வீட்டு வாசலில் இவ்வளோ பெரிய கிரவுண்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க, இது யார் பண்ணியிருப்பாங்க, பெரியம்மா கிட்ட போய் நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு மாயா ஓடி பெரியம்மா வீட்டு வாசலை பார்த்தீங்களா, பெரிய கிரவுண்டே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க, யாருன்னு தெரியல, தனா ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க, ராத்திரி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ ஜானகி சொல்கிறாங்க, அது வேற யாரும் செய்யல, எல்லாமே உங்கள் பெரியப்பா பண்ணின வேலை தான் அப்படிங்கப்போ, என்ன பெரியம்மா சொல்கிறீங்க, பெரியப்பாவா அந்த கிரவுண்டு ரெடி பண்ணினாங்க அப்படிங்கும்போது ஆமாம் மாயா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே மாயா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பாருங்களேன், பெரியப்பாவுக்கு தான் தனா அந்த ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, இதை நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா தனா வராங்க. தனாவையும் மாயா கூப்பிட்டு காண்டிக்கவும் இதை பார்த்ததுமே தனாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நேராக அவங்க அப்பா கிட்ட போகிறாங்க. அப்போ அவங்க அப்பா கிட்ட தனா சொல்கிறாங்க, என்னப்பா நான் ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ஒரு காலத்தில் நான் ஸ்போர்ட்ஸில் விளையாடணும்னு சொன்னாலே உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு தெரியாமல் நான் பயந்து போய் விளையாடிட்டு வருவேன், ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நீங்களே நான் ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்களே, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கெட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, ஆமாம்மா இன்னுமே எனக்கு எல்லாமே நீதாம்மா, எல்லாருமே நான் நம்பினேன், ஆனால் எல்லாருமே என் கூட இருந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நான் ஒன்றை மட்டும்தாம்மா நம்பி இருக்கிறேன், நீ ஏதாவது எனக்கு உண்மையாக இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா, என்ன இருந்தாலும் சரிதான், நீ என்னுடைய ரத்தம்லாம், அதனால கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரிக்கு தாம்மா நீ இருப்ப, நீ என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் தானா உடனே ஜானகியும் மாயாவும் பார்க்கவும் அவங்க ரெண்டு பேரையும் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வருது. அப்போ பத்மா நினைக்கிறாங்க, இந்த மாயா இருக்கிறால இவ தான் அந்த குடும்பத்துக்கே பெரிய துரோகி, இவளை வீட்டை விட்டு அனுப்புனாலே போரும் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு பத்மா மாயாவை திட்டிக்கிட்டு போகவும் அங்கே பார்த்தோம்னா சிந்து வராங்க. சிந்துவை பார்த்ததுமே மாயாவும் தனாவும் அவங்கள பார்த்துட்டு வந்தாச்சு அவங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சிந்து சொல்கிறாங்க, என்ன தானா வீட்டு வாசலையே கிரவுண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் இது எல்லாமே எனக்காக எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்தது அப்படிங்கப்போ, சரி நம்ம ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடலாமா அப்படிங்கும்போது உடனே சரி அப்படிங்கிறாங்க. சிந்து பார்த்தோம்னா மாயாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகவும் மாயாவும் சிந்துவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து மாயா ஜானகிட்ட சொல்கிறாங்க, பெரியம்மா எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துருச்சுது, பெரியப்பாக்கு நம்ம மேலே தான் கோவமே தவிர தனா மேலே கிடையாது, தனா மட்டும் இந்த ஸ்போர்ட்ஸில் விளையாடி ஜெயிச்சிட்டானா கண்டிப்பாக அவள் ஆசையை பெரியப்பா நிறைவேற்றுவான் ஒரு பெரியம்மா அப்படிங்கும்போது, ஆமாம் மாயா நீ சொல்கிறது கூட உண்மைதான், நீ சொல்கிற பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அது மட்டும் நடந்துருச்சுன்னா போகிற அப்படிங்கவும், ஆனாலும் பெரியப்பாவுக்கு நம்ம மேலே இருக்கிறக்கவும் கொஞ்சம் கூட குறையவே இல்லையே, நம்மளை தான் அப்பப்போ திட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கவும் உடனே ஜானகி சொல்கிறாங்க, ஆமாம் ஐயா என்ன திட்டினா கூட பரவாயில்ல, ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்காமல் அவர் திட்டிகிட்டு இருக்குது நினச்சதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, சொல்ல பொண்ணாக்கி இந்த குடும்பத்துக்காகவும் தனாவுக்காகவும் நீ எவ்வளவோ செஞ்சிட்ருக்கிற, ஆனால் அந்த குடும்பத்தார்கிட்டையும் அவர்கிட்டையும் என்னால் சொல்ல முடியாமல் நான் தவிக்கிறது எனக்கு தான் தெரியும் ஐயா, உண்மையில் சொல்ல போனாக்கி இந்த குடும்பம் இன்றைக்கி ஒன்று சேர்ந்து இருக்குன்னா அதுக்கு நீ தான் காரணம், ஆனால் அந்த குடும்பம் பிரியறதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க. தனாவுக்கு கூட சிந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு முதல்ல ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறம் நீ தானே சம்மதிக்க வச்சு அழைச்சிட்டு வந்திருக்கிற, ஆனால் அது நீ தான் பண்ணுன்னு சொல்லி கூட இந்த குடும்பத்தார்கிட்டையும் அவர்கிட்டையும் சொல்ல முடியல, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது
இருக்குது தெரியுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை வந்து நாசமாயிட்டு இருக்குது என் கண் முன்னாடி நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானகி கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சீக்கிரத்துலேயே சரியாயிரும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியம்மான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரியை தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி வந்து பசுபதிட்டையும் மகாலிங்கத்திட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கிட்டதுமே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஓஹோ பொண்ணு வந்து விளையாட்டு போட்டியில் ஜெயிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறானா, கண்டிப்பாக தானா வந்து இந்த போட்டியில் ஜெயிச்சிடவே கூடாது, அவங்க நினைக்கிறத வரைக்கும் எதுவுமே நடந்துடக்கூடாது, சொல்லப்போனால் ரகுராம் வந்து சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, அதுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன், இந்த போட்டியில் தானா எந்த அளவுக்கும் ஜெயிச்சிடவே கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்குள்ள வேலையை நான் பண்ண ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க புவனேஸ்வரி. அப்போ கார்த்தியும் சொல்லுங்கத்த அப்படிங்கவோ உடனே தனாக்குள்ள விஷயத்த சொல்கிறாங்க. இதை கெட்டதுமே அவளை எப்படியாவது தோக்கடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ நீ செய்ய கார்த்தி அப்படிங்கவோ, ஆனால் நேரடியாக நீ எதுவும் செஞ்சிடக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நீ என்கிட்ட சொல்லு, நான் அதுக்கு தகுந்த மாதிரிக்கு செஞ்சிருது அப்படிங்கவோ உடனே கார்த்தியும் சரியத்தை நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு செஞ்சிடலாம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க ஜானகி தான் காட்டுறாங்க. ஜானகி வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ கோயிலில் போய் அவங்க சாமியை வந்து கண்கலைங்க அவங்க வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. கடவுளே தனாவோட வாழ்க்கை நல்லாகணும்னு சொல்லிட்டு மாயா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா, ஆனால் அவளோட வாழ்க்கை வந்து என் கண் முன்னாடியே வந்து பாழாயிட்டு இருக்குது, என்னால் எதுவுமே செய்ய முடியலையா, அவர் எப்போ தான் வந்து மாயாவை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு பாரு தெரியலையே, அந்த கார்த்தியும் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல, கார்த்தியை வந்து கண்டுபிடிச்சாவது நம்மளுக்கு வந்து கொஞ்சமாவது பிரச்சனையெல்லாம் முடியும், ஆனால் அந்த கார்த்தியும் எங்கே இருக்கான்னு தெரியல, இவர் என்னென்னா வந்து மாயா மேலே இருக்கிற கோவம் வந்து அவருக்கு நாளுக்கு நாள் கூடுதலாயிட்டே போகுது, எப்படியாவது ஒரு மனசு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு கனவு வருது. அதில் வந்து அம்மன் சாமி வராங்க. அப்போ மாயா மேலேயும் ஜானகி மேலேயும் எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரிக்கு அவங்களுக்கு அந்த அம்மனே வந்து ரகுராம் கிட்ட சொல்கிற மாதிரி கனவு வருது. உடனே வந்து ரகுராம் முழிச்சிருந்தாங்க. அடுத்ததான் என்ன நடக்குன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.